பஞ்சமி நில விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இதை பற்றி பின்னணியோடு கொஞ்சம் சொன்னால்தான் புரியும் என்பதற்காக ஒரு 5 ஆண்டுகள் உங்களை பின்னால் அழைச்சிட்டு போலான்னு நினைக்கிறேன். 2019 அக்டோபர் 21 டெல்லியில இருக்கிற தேசிய பட்டியலின ஆணையத்துல, நேஷனல் எஸ்சி கமிஷன்ல நான் ஒரு புகார் மனு கொடுத்தேன். அப்பதான் தமிழகம் முழுக்க பத்திரிகைகள்ல பஞ்சமி நிலம், அது முரசொலி அலுவலகம், முரசொலி அறக்கட்டளையே பஞ்சமி நிலத்துல இருக்கு என்பது மாதிரியான குற்றச்சாட்டுகளை பல பேரும் பொது வெளியில பேசிக்கொண்டிருந்தாங்க. அப்படி பொது வெளியில அவங்க பேசிக்கொண்டிருந்ததை, பத்திரிகைகள்ல வந்ததை வராததை நான் எஸ்சி கமிஷனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, இதுல என்ன உண்மை என்பதை எஸ்சி கமிஷன் ஆராய்ச்சி செய்து, ஆய்வு செய்து, விசாரித்து, அதுல பஞ்சமி நிலம் தான் அப்படின்னு சொன்னா அதை மீட்டு கொடுக்கணும். இல்ல அது முரசொலி அலுவலகம் சரிதான் அறக்கட்டளை இயக்குதுன்னு சொன்னா அதையும் உண்மையை உலகுக்கு கொண்டு வரணும். எஸ்சி கமிஷனுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த அந்த புகார் மனுவை ஏற்றுக்கொண்ட எஸ்சி கமிஷன் முரசொலிக்கு அவங்க சம்மன் கொடுத்தாங்க. அப்ப அந்த சம்மன்ல ஆஜராவதை தொடர்ந்து திமுக தவிர்த்து வந்தது, முரசொலி அறக்கட்டளை தவிர்த்து வந்தது. 2வது சம்மனுக்கு தான் அவங்க சென்னையில இருக்கிற அந்த எஸ்சி கமிஷன் அலுவலகத்துக்கு வந்தாங்க. அப்ப கூட அந்த வழக்கறிஞர் வில்சன் அவருடைய தலைமையில தான் வந்தாங்க. அவங்க ஆவணங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, இதை விசாரிக்கிற அதிகாரம் எஸ்சி கமிஷனுக்கு இல்ல, ஸ்ரீனிவாசன் எஸ்சி இல்ல, இப்ப நான் புகார்தாரர் மனுதாரர் இல்லையா, நான் எஸ்சி இல்ல, அப்புறம் இது ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனையை கமிஷன் விசாரிக்க முடியாது, இது நீதிமன்றம் தான் விசாரிக்க முடியும் என்கிற 3 அடிப்படையில நாங்க இதை மறுக்கிறோம், நாங்க விசாரணைக்கு ஆஜராக மாட்டோம் என்று சொல்லிவிட்டு போகத்தான் வந்தோம் அப்படின்னு அவங்க எந்த பத்திரம் எதுவும் காமிக்கல, மூலப்பத்திரத்தையோ பட்டாவையோ காண்பிக்காமலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்துல போய் தடை வாங்கினாங்க விசாரணைக்கு. தடைக்கு அப்புறமா எங்க மேல எல்லாம், என் மேல, எல் முருகன் அவர்கள் மேல எல்லாம் கூட நஷ்டஈடு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட்டாங்க. இப்படி போய்கிட்டு வந்திருக்கும் போதுதான் உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது, ரிட் வந்தது. இதுல பிஜேபி எஸ்சி அணியினுடைய தலைவர் ஐயா தடா பெரியசாமி அவர்களும் கோ பெட்டிஷனரா சேர்ந்துக்கிட்டாரு, இம்ப்ளீடிங் பெட்டிஷனரா சேர்ந்துக்கிட்டாரு. அவர் இந்த பஞ்சமி பற்றி நிறைய விரிவாக ஆய்வு செய்திருக்கிறார், நிறைய ஆவணங்களும் வச்சிருக்கிறாரு. இப்போ நீதிமன்றம் எஸ்சி கமிஷன் விசாரிக்கலாம், எஸ்சி கமிஷனுக்கு இந்த அதிகாரம் இருக்கு, அதனால நீங்க போய் எஸ்சி கமிஷன்ல அப்பியர் ஆகி சொல்லுங்க. அதே சமயத்துல எஸ்சி கமிஷன் புகார் மனுதாரர்களையும் கூட வைத்துக்கொண்டு இவங்க சொல்றதுக்கு அவங்ககிட்ட பதில் இருக்கா என்பதையும் கேட்டுக்கொண்டு மனுதாரரை கூட வைத்துக்கொண்டு விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப 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 வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு. இதைத்தான் நம்ம சேலஞ்ச் பண்ண நினைச்சோம். ஏன்னா பட்டியல் இன மக்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்துல, பட்டியல் சமுதாயத்துக்கான விஷயம், அதுக்கான ஆணையம், அந்த ஆணையம் தலையிடக்கூடாதுன்னு சொல்ற அந்த அந்த அதிகார மமதை எங்க இருந்து வருது திமுகவுக்கு எனக்கு தெரியல. இவங்கதான் சமூக நீதி பேசுறாங்க. அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தோடனே என்ன சொல்றாங்க திமுகல இருந்து, அப்ப முரசொலி அறக்கட்டளை பஞ்சமி நிலத்துலதான் இருக்குன்றதுக்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பஞ்சமி நில விவகாரமே நீங்க 150 வருஷம் 200 வருஷம் பின்னதா போய் தேடணும். எந்த தனி மனிதர் ஆதாரங்களை கையில முழுமையா வச்சுக்க முடியும்? அப்படியே இருந்தா கூட அதுல இடையில எத்தனை திருத்தங்கள் திமுக ஆட்சி இருக்கிறப்ப திருத்தினாங்களா இல்லையா யாருக்கு தெரியும்? தெரியாது. அதனால இதை முழுக்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா அபிஷியல் மவுத் பீஸ் ஆஃப் டிஎம்கே தான் முரசொலி. முரசொலி என்பது தனி அறக்கட்டளையா இருந்தா கூட அது அதிகாரப்பூர்வ நாளேடு. அப்ப அதன் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தா தானாக முன் இது எங்க இடம் தான், எங்க நிலம் தான், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்க அதை நிரூபித்து வருவதுதான் புத்திசாலித்தனமே தவிர, ஏற்புடையதை தவிர, திரும்ப பதிலுக்கு பதில் பிஜேபியை குறை சொல்றது என்பது சரியா இருக்காது. இன்று நீதிமன்றம் எஸ்சி கமிஷன் சம்மன் கொடுத்தது செல்லும், எஸ்சி கமிஷன் விசாரித்தது செல்லும். ராமஸ்ரீனிவாசன் பட்டியல் சமுதாயமாக இல்லை என்றாலும் அவர் புகார்தாராக இருப்பது செல்லும். அப்படி அத்தனையிலையும் தலையில கொட்டு வாங்கிட்டு வந்திருக்கு திமுக. இது பாஜக கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த விவகாரமே ஒரு திரைப்படத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல பூதாகரம் ஆச்சுன்னு பாக்குறோம் சார். அசுரன் ஒரு படம் வந்தது. அசுரன் படத்துக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவுல வந்தது. தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி எவ்வளவு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, இதை மீட்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிறைய இருக்கு. எவ்வளவுன்றது அவர் ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. ஏன்னா பஞ்சமின்ற கிளாசிபிகேஷன்ல மட்டுமே இருக்காது. இது நிறைய ஆய்வு செய்யணும். பட் எங்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் போதுமானதா இருக்கு. சில ஆவணங்கள் இருக்கு. முரசொலி சம்பந்தமான சில ஆவணங்களோட எங்களுக்கு இருக்கு. அதை இப்ப நாங்க வெளியிட முடியாது. விசாரணை கமிஷன்ல தான் அதை வெளியிடுவோம். இப்ப வெளியிட முடியாது.
பட் அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மை என்ன, இது பழைய ஆவணங்கள்ல இருந்து வரும்போது அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணணுங்கிறதுல ஆணையம் நீதிமன்றம் அவங்க தான் முடிவு பண்ண முடியும். இந்த விவகாரத்துல தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்காரு, அது பட்டியல் சமுதாயத்துக்கு ஆதரவாக தங்களை காட்டிக் கொள்ளக்கூடிய திருமாவளவன் இவர்கள் போன்றவர் ஆமா, இதுவரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கிறப்ப திருமாவளவன் என்ன குதிச்சாரு. சிறுதாவூர் பங்களா பட்டியல் இது பஞ்சமி நிலத்துல தான் இருக்குன்னு சொன்னாரு. ஜெயலலிதா ஆட்சியில பஞ்சமி நிலம் எல்லாம் தனியாருக்கு தார வார்த்துறாங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு கொதிச்சு எழுந்தாரு. இப்ப முரசொலி விஷயத்த திருமாவளவன் பேசுறதே இல்லையே. அவர் கூட்டணியில இருந்தா ஒரு வாய் திறக்க மாட்டாரு. கூட்டணி இல்லாத கட்சியில பார்த்து வாய் திறக்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய பழக்கம். அப்படிதான் இப்பயும் அமைதியா இருக்கிறாரு. இதை ஆதரிச்சு அவர் இது வரைக்கும் ஒரு வார்த்தையோட பேசல. இது உங்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையில முரசொலி அலுவலகம் அரசாங்கம் கையகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எந்த அவங்களுடைய ஆதாரங்கள் வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அது நீதிமன்றத்திலையும் எஸ்சி கமிஷன்ல தான் முடிவாகும். எஸ்சி கமிஷன்ல விசாரிக்க சொல்லியிருக்காங்க இப்பதான் நீதிமன்றம். அவங்க ஆவணங்களை கொண்டு வரட்டும். ஏன்னா திமுகல முரசொலியில தங்கள் தரப்பு ஆவணங்கள் இதுவரை காண்பிக்கவே இல்லைல்ல, எங்கேயுமே காண்பிக்கல. ஒரு பட்டா ஏதோ காமிச்சதா சொன்னாரு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் அதெல்லாம் சொன்னாரு. சரிங்க சார். அவருமே இந்த பஞ்சம் விஷயத்துல முரசொலி மேல குற்றம் சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவன் பொதுவா நிறைய குற்றம் சொல்லியிருக்கிறாரு. கடா பெரியசாமி ஸ்பெசிபிக்கா முரசொலியை குறை சொல்லியிருக்கிறாரு. நாமே இதுல முரசொலி இன்வால்வ் ஆயிருக்கான்னு பாருங்க, அதை புலனாய்வு செய்யுங்கன்னு தான் எஸ்சி கமிஷன் கடிதம் கொடுத்தேன். அதனால இதெல்லாம் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் எங்ககிட்ட இருக்கிற ஆவணங்களை ஆதாரங்களை நாங்களும் சமர்ப்பிப்போம். புதிய ஆதாரங்கள் கிடைச்சாலும் தேடி எடுப்போம். அவ்வளவுதான். நன்றி சார். வணக்கம்.